உலகத்துல பங்கு பிரிக்கிறது, அதுவும் சமமா பங்கு பிரிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கணக்கு பாடத்துல இந்த பங்கு பிரிக்கிறத பத்திய பாடத்தை பின்னம்னு சொல்றாங்க. பின்னம்னா என்ன? அந்த பின்னத்துல கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற கணக்குகளை எப்படி நாம செய்யறது அப்படின்னு டீச்சர் சொல்லி தராங்க. கவனிக்கலாம் வாங்க. பின்னம். பின்னம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முழு பொருளை சம பாகங்களாக பிரித்து அந்த சமபாகங்கள்லேருந்து ஒரு பாகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்களோ எடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போ இங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு வட்டமாக ஒரு கேக் மாதிரி போட்டிருக்கேன். இதை வந்து நான் 8 சமபாகங்களாக பிரிச்சிருக்கேன். 8 சமபாகங்களாக பிரித்துள்ளேன். இந்த 8 சமபாகங்களில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 சமபாகங்களை மட்டும் நான் எடுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை சமபாகங்களாக பிரித்தோமோ அதை ஃபஸ்ட்டு கீழே எழுதிக்கிட்டேன். அதுக்கடுத்து நான் அதிலிருந்து எத்தனை சமபாகங்கள் எடுத்தனோ அதை நான் மேலே எழுதிக்கிட்டேன். ஸோ இதை போல் மேலே வந்து எழுதுறதும் கீழே எழுதுறதும் இதை போல் எழுதும்போது 3/8 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இப்போ இங்கிலீஷில் சொல்லும்போது 3/8 சொல்கிறோம். தமிழில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்னாக்கா, மொத்தம் உள்ள 8 சமபாகங்களில் 3 சமபாகங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பின்னம் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள நம்பருக்கு வந்து தொகுதின்னு சொல்லுவோம், கீழே உள்ள எண்ணுக்கு வந்து பகுதின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பின்னத்தை படிக்கும்போது தமிழில் படிக்கும்போது 8ல் 3 அப்படி என்று படிக்கணும். இங்கிலீஷில் படிக்கும்போது 3/8 அப்படின்னு சொல்லி படிக்கணும். பின்னம். பின்னத்தின் வகைகள்: தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். தகு பின்னம் என்றால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தொகுதி சிறிய எண்ணாகவும் பகுதி பெரிய எண்ணாகவும் இருந்தால் தகு பின்னம் எனப்படும். தொகுதி பெரிய எண்ணாகவும் பகுதி சிறிய எண்ணாகவும் இருந்தால் அது பேர் தகா பின்னம் எனப்படும். கலப்பு பின்னம். கலப்பு பின்னம் என்பது ஒரு இயல் எண்ணும் ஒரு தகு பின்னமும் கலந்து இருந்தால் அதுக்கு பேர் கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை நாம் 1 + 3/7 அப்படி கூட எழுதலாம். இந்த கலப்பு பின்னத்தை 1 3/7 எழுதலாம். அது அப்படி இல்லை என்றால் 1 + 3/7 அப்படின்னு கூட எழுதலாம். அதாவது இயலெண்ணும் ஒரு தகு பின்னமும் கலந்து இருக்கிறது தான் கலப்பு பின்னம் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது ரெண்டாவது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னமாக இருக்கிறது தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்லோகன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பெருக்கி கூட்டி கீழே போடணும், அது ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப சொல்லுங்க, பெருக்கி கூட்டி கீழே போடணும். அதான் இங்கே செய்ய போகிறேன். பெருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பெருக்க போகிறேன். எப்படி பெருக்க போகிறேன்னா, இந்த 2 எண்களையும் நம்ம பெருக்க போகிறோம். அப்புறம் இதை கூட நம்ம கூட்ட போகிறோம். இந்த 3 கூட கூட்ட போகிறோம். திரும்ப என்ன பண்ண போகிறோம், கீழே போட போகிறோம். கீழே இருக்க நம்பரை கீழே போட போகிறோம். என்ன செய்யற பாருங்க, 1ம் 7ம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெருக்கியாச்சு, அப்புறம் கூட்டணும். கூட்ட போகிறோம். எது கூட கூட்ட போகிறோம், இங்கே இருக்க 3 கூட கூட்டியாச்சு. கூட்டிட்டு கீழே போடணும். கீழே போடணும்னா கீழே இருக்க நம்பரை கீழே போட்டணும். தட்ஸ் ஆல். அப்போ 7 + 3/7. 7 3 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 10. 10/7. அதாவது இந்த 1 3/7ங்கிற கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும்னு சொன்னாக்கா, பெருக்கி கூட்டி கீழே போடணும். 1 7 பெருக்கணும், அது கூட 3 கூட கூட்டிட்டோம். கூட்டிட்டு விடை என்ன வந்துச்சு, 10 வந்தது. 7 7 கூட 3 கூட்டினா 10. கீழே என்ன நம்பர் இருந்துச்சோ அது அப்படியே போட்டாச்சு. 7 இருந்தது, 7 போட்டாச்சு. அப்போ 1 3/7னா 10/7க்கு சமம். அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு தகா பின்னமாக இருக்கிறத கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம். தகா பின்னம்னா இப்போ இதே நம்பர் கூட எடுத்துக்கலாம், 10/7. இது வந்து ஒரு தகா பின்னம். இதை என்ன செய்ய போறேன், இப்போ கலப்பு பின்னமாக மாற்ற போறேன். எப்படி மாத்துறது, இந்த தகா பின்னமாக இருக்கிறத கலப்பு பின்னமாக மாற்றுறது எப்படின்னாக்கா, இதை 10 7ஆல் சாதாரண வகுத்தல் செய்ய போகிறோம். 10 7ஆல் வகுக்க போகிறோம். 7 7 10ல் 7 போச்சுன்னா மிச்சம் 3 இருக்கு. ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன் பாருங்க, மேலேருந்து கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகணும். திரும்ப சொல்லுங்க, மேலேருந்து கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகணும். இங்கே பாருங்க, மேலேருந்து கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எழுதுறோம். இந்த நம்பர்னாக்கா 1, அப்புறம் இந்த நம்பர் 3, அப்புறம் டிவைட் பண்ணிட்டு 7 அப்படி போகணும். ஸோ இதுதான் மேலேருந்து கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகணும். இதுக்கு இங்கே கலப்பு பின்னத்தை தகவல் பின்னம் மாற்றினாக்கா பெருக்கி கூட்டி கீழே போடணும்னு சொல்கிற மாதிரி, இங்கே மேலேருந்து கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகணும்னு சொல்கிறோம். 10/7 1 3/7 அப்படின்ற கலப்பு பின்னமாக மாற்றியாச்சு. ஓகே, இப்போ 2 பின்னங்கள் எடுத்துட்டு நம்ம கழிக்கலாம். 9/5 இருக்கு, கழித்தல் 4/5 இருக்கு. இது எப்படி கழிக்கிறது, இதுவும் கூட்டல் மாதிரி தான். பகுதிகள் ரெண்டும் ஒரே எண்ணா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு பகுதி மட்டும் எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு தொகுதி நம்பரை கழிச்சுட்டேன். ஸோ 9ல் இருந்துட்டு 4 கழிக்கிறோம். 9லேருந்து 4 கழிக்கிறோம். அப்போ 9ல் 4 பர்சன்ட் எவ்வளோ வரும், 5 வரும். அப்போ 5 கீழே பகுதியில் 5 இருக்கு. ஸோ அப்போ 5/5 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்னங்களை கழிச்சா நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த 2 பின்னங்களை பெருக்கலாம். எப்படி பெருக்கிறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே போல் இந்த நம்பரை எடுத்துக்குமே, 9/5 பெருக்கல் 4/5.
9/5 பெருக்கல் 4/5. இதுவும் வந்து ஓரின பின்னங்கள் தான், ஏன்னா பகுதியில் ரெண்டு ஒரே நம்பரா இருக்கு, ஓரின பின்னங்கள். இப்போ இது எப்படி பெருக்கிறது? பெருக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மேல தொகுதியை பெருக்கி போடணும், கீழே பகுதியை பெருக்கி போடணும். இங்க ரெண்டு நம்பர் ஒரே நம்பரா இருக்கு, ஒரு நம்பர் மட்டும் போடணும் அப்படிலாம் கிடையாது. அது வந்து கூட்டலுக்கு கழித்தலுக்கு மட்டும்தான். பெருக்கல் செய்யும் பொழுது இந்த மேல உள்ள தொகுதி எண்களை பெருக்கி போடணும், கீழே உள்ள பகுதி எண்களை பெருக்கி போடணும். அப்போ 9 நாங்க 9 தான் 36, 5 25. ஸோ அப்போ 9/5 பெருக்கல் 4/5னாக்கா இந்த இரண்டு பின்னங்களை பெருக்கும் பொழுது 9 தான் 36 சொல்லிட்டு தொகுதியை பெருக்கி போட்டணும், 5 25 சொல்லிட்டு பகுதியை தனியா பெருக்கி போட்டணும். ஓகே, அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா வகுத்தல் செய்யலாம். நான் மேல போடுறேன், இந்த இடத்துல எழுதுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே போல 9/5, இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4/5ன்னு எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டு எண்களையும் நம்ம என்ன பண்ண போறோம்? வகுக்க போறோம். ஸோ வகுத்தல் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளான, இதெல்லாம் நான் அழைச்சிடுறேன். வகுத்தல் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரணமா 9/5ங்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை எழுதிடணும். அதுக்கடுத்து இந்த வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் குறி எழுதணும். வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் குறி போட்டு இது தலைகீழா எழுதுனா போதும். தலைகீழா எழுதுன்னு எவ்வளோ வரும்? 5/4ன்னு வரும். அப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி எப்படி நான் இந்த ரெண்டு பின்னங்களை பெருக்கணும் அதே போல தான் இங்கே செய்ய போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியை பெருக்கிக்கலாம், பகுதியை பெருக்கிக்கலாம். இன்னொன்று நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா இதே போல இந்த நம்ம சுருக்குகளில் ஓரஞ்சு 5 அப்படி சொல்லிட்டு அடிச்சுட்டும் செய்யலாம். பட் நான் என்ன செய்ய போறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எப்படி வந்து வகுத்தல் செய்யணுன்றதுக்காக அந்த மேலே தொகுதியை பெருக்கணும். 9 5 45, 5 20 அப்படின்றது மட்டும் நான் சொல்ல போறேன். இதை சுருக்கிறது வந்து பின்னாடி பார்ப்போம், பின்னாடி கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி ரெண்டுத்தையும் பெருக்கணும், பகுதி ரெண்டுத்தையும் பெருக்கி போடணும் அப்படின்னு சொல்றதா இந்த இடத்துல நம்ம வந்து ஓரின பின்னங்களுடைய கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம், பெருக்கல் பார்த்தோம், வகுத்தல் பார்த்துட்டோம். ஸோ 4 அடிப்படை செயல்களும் இந்த பின்னங்களை எப்படி பயன்படுது, எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதை போல நீங்க இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் எடுத்துட்டு நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த ஓரின பின்னங்களுடைய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஈஸியா உங்களுக்கு வரும். இப்போ வேற்றின பின்னங்கள் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். வேற்றின பின்னங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம வந்து பகுதிகள் ரெண்டு ஒரே மாதிரி எண்களா இருந்துச்சுன்னா ஓர் இனம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற்று இனம் அப்படின்னு சொன்னாக்கா பகுதிகள் ரெண்டு வேற எண்களா இருந்துச்சுன்னா அது பேரு வேற்றின எண்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5/7 அப்படின்னு இருக்கு. இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 12/9 இருக்கு. ஸோ இங்க பாருங்க, எப்பயுமே நம்ம பகுதியை தான் பார்க்கணும், ஓரினமா வேற்றினமா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பின்னங்களில் பகுதி எண்களை தான் நம்ம பார்க்கணும். ஸோ பகுதி எண் வந்து வேற எண்ணா இருந்துச்சுன்னா 7 இங்க 9 அப்படின்னு இருக்கு. ஸோ வேற எண்ணா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து வேற்றின பின்னங்கள், வேற்றினம் அப்படி சொல்றோம். ரைட். இப்போ இந்த வேற்றின பின்னங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த 4 அடிப்படை செயல்களை இதுல செய்து பார்க்க போறோம். எப்படி நம்ம வந்து ஓரின பின்னங்கள்ல நம்ம வந்து அந்த 4 அடிப்படை செயல்கள்ல கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சொல்லி போட்டு பார்த்தோமோ அதே போல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வேற்றின பின்னங்களையும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் போட போறோம். அது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. பட் இதுவும் சிம்பிள் தான். பட் இதுல வந்து சில ஸ்டெப்ஸ் போடணும். என்ன சில ஸ்டெப்ஸ் போட போறோம், என்ன ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இந்த ரெண்டு பின்னங்களை எடுத்துப்போம். இந்த ரெண்டு பின்னங்களையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் கூட்டல் செய்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செயல் என்ன செய்ய போறோம்? கூட்டல். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் பகுதிகள் ரெண்டு வெவ்வேறானவை. அப்ப இந்த இடத்துல எழுதுங்க, பகுதிகள் வெவ்வேறானவை. அப்ப என்ன செய்யணும்? பகுதிகள் ரெண்டு வேற இருந்துன்னா மீசிமா காண வேண்டும். எதுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும்? பகுதிக்கு தான் மீசிமா கண்டுபிடிக்கணும். பகுதிக்கு தான் மீசிமா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப பகுதி எது? 7 9 தான் பகுதி. ஸோ நம்ம 7க்கும் 9க்கும் மீசிமா பார்க்க போறோம். இங்க பாருங்க, இங்க ரெண்டு விதமா சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 7ம் 9ம் ஒரே வாய்ப்பாட்டுல வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வரல. இப்ப 7 9 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே வாய்ப்பாட்டுல வராது, ஒரே 7 வரும். ஆனா 9 வந்து பாத்தீங்கன்னா 1 வாய்ப்பாட்டுல வரும், 3 வாய்ப்பாட்டுல வரும், 9 வாய்ப்பாட்டுல வரும். ஸோ ஆனா ரெண்டும் ஒரே வாய்ப்பாட்டுல வரலன்னா மீசிமா வந்து ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி நம்ம சொல்லிடலாம். 7 × 9 9 7 63, அதுதான் மீசிமா வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு அது புரியலன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7ஆம் வாய்ப்பாட்டுல நான் என்ன பண்றேன்? வகுக்கிறேன். எத்தனை 7? ஓர் 7 7. அடுத்து கமா 7ஆம் வாய்ப்பாட்டுல 9 வருமா? வராது. ஸோ அப்போ அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து நான் என்ன செய்யறேன்? இந்த இடத்துல அப்படியே 9ஆம் வாய்ப்பாட்டுல போடலாம், இல்லைன்னா 3ஆம் வாய்ப்பாட்டுல போட்டு நான் வகுத்துட்டு வரணும். அப்படின்னா நான் என்ன பண்றேன்? 9ஆம் வாய்ப்பாட்டுல போட்டுக்கிறேன். ஏன்னா அடுத்த நம்பர் வேற எதுவும் இல்லை. ஸோ ஓர் 9 9 அப்படின்னு. இங்க பாருங்க 1 1 வர வரைக்கும் நான் இது போல செய்துட்டு வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மீசிமா அப்படின்னு எழுதிக்கோங்க. மீசிமா என்ன வரும்னாக்கா 7 × 9. இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இரண்டு எண்களுக்கும் பொதுவான ஒரு வாய்ப்பாடு இல்லை, வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொதுவான ஒரு வகுத்தி இல்லைன்னு சொன்னா அந்த இரண்டு எண்களை நேரடியாக பெருக்கிக்கலாம். 7 9 63 சொல்றோம். ஸோ அப்ப இந்த 7க்கும் 9க்கும் மீசிமா வந்து 63.
இப்போ இங்க வந்து பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க எத்தனை பின்னங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு பின்னம், 2 பின்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மீசிமாவை 2 முறை எழுதிப்பேன். எப்படி, ஒரு 63 ஒன்று, இன்னொரு 63, 2 முறை எழுதிட்டேன். ஏன் 2 முறை எழுதுனேன் அப்படின்றத சொல்லுவேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், 2 முறை எழுதிட்ட பிறகு இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளால் வகுத்துப்பேன். ஒரு 7 ஃபர்ஸ்ட், 2 9 ஃபர்ஸ்ட் பகுதி 7, ரெண்டாவது பகுதி 9 அதில் வகுத்துட்டேன். இப்போ பாருங்க, 1 7 9 7 63, அதே போல 1 9 9 7 9 63 அப்படின்னு இருக்கு. ரைட். இப்போ இந்த வேலையை இது போல ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல செய்து வச்சாச்சு. இப்போ அதன் பிறகு வேலையை இங்கே தான் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சமக்குறி போட்டுக்கோங்க, இதே போல ஒரு வகுத்தல் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, மீசிமா எவ்வளவு கண்டுபிடிச்சோமோ அதை இங்க எழுதணும். மீசிமா எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 63 எழுதிக்கோங்க. எழுதிட்ட பிறகு நல்லா பாருங்க, இங்க எவ்வளவு இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் 9. ஸோ அந்த 9 கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை கூட நம்ம என்ன பண்ண போறோம், பெருக்கி போறோம். ஃபர்ஸ்ட் நம்பரை கூட பெருக்க போறேன். அதாவது 5 பெருக்கல் இந்த நம்பர் 9, 5 பெருக்கல் 9. தென் இங்க என்ன இருக்கு, கூட்டல் இருக்கு. ஸோ கூட்டல் போட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல கழித்தல் இருந்தா கழித்தல் போடுவோம். போட்டுட்டு ரெண்டாவது நம்பரை கூட நம்ம என்ன பண்ண போறோம், மேல உள்ள எண்களை கூட பெருக்க போறோம். இதுவும் மேல இருக்கு, இதுவும் மேல இருக்கு. ஸோ மேல உள்ள எண்ணெய் மேல உள்ள எண்ணெய் கூட பெருக்க போறேன். ஸோ 12 × 7 பெருக்கது பாருங்க, பெருக்கி போறோம் பாருங்க. 9 45 கூட்டல் 12 × 7. உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க, அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பெருக்குங்க. 12 × 7, 7 2 14 4, மிச்சம் 1, 1 7 7 1 8, 12 7 எவ்வளவு, 84 வகுத்தல் 63. ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த 2 எண்களையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். கூட்டணும்னா இங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம், கூட்டி பாருங்க. தனியா ஒரு 84 இருக்கு, அது கூட என்ன பண்ண போறோம், 45 வச்சு கூட்ட போறோம். 5 4 கூட்டினீங்கன்னா 9, 8 4 கூட்டினா ஒரு 12. ஸோ 129 by 63. அப்போ இங்க பாருங்க, இந்த 2 பின்னங்களையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு என்ன விடை வரும்னா 129 by 63. ஆனா சில பேர் என்ன பண்ணிடுவோம், தெரியாம கூட்டல் போட்டிருக்காங்க, அப்ப மேல உள்ள எண்களை கூட்டி 12 ஒரு 5 கூட்டி 17, 7 ஒரு 9 கூட்டி 16 அப்படி சொல்லி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அது போல என்ன பண்ண கூடாது, கூட்டக்கூடாது. எப்படி போடணும், வேற்றின பின்னங்களா இருந்துச்சுன்னா, பகுதிகள் 2 வேற இருந்துச்சுன்னா இதை போலதான் நம்ம செய்யணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு, குறுக்கு பெருக்கல். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற ஒரு கிளாஸ்ல பேசலாம். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மீசிமாவை பயன்படுத்தி இந்த வேற்றின பின்னங்களை எப்படி கூட்டுவது என்பதை நம்ம பார்த்திருக்கோம். மாணவர்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டல், வேற்றின பின்னங்களுடைய கூட்டல் பார்த்தோம், அதுக்கடுத்து கழித்தல் பார்த்தோம். இப்போ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற்றின பின்னங்களுடைய பெருக்கல் பார்க்க போறோம். வேற்றின பின்னங்கள் பெருக்கல் வந்து ரொம்ப சிம்பிள். எப்படின்னாக்கா, மேல தொகுதியை பெருக்கிக்கணும், பகுதி பெருக்கணும். இப்போ நான் வந்து 2 பின்னங்கள் எடுத்துக்கிட்டேன், வேற்றின பின்னங்கள். ஒன்று 4/5, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 3/7. இது 2 வேற்றின பின்னங்கள் தான். ஏன்னா பகுதிகள் 2 வேற எண்களா இருக்கு, வேற்றின பின்னங்கள். இப்போ இது பெருக்கணும், பெருக்கல் குறி போட்டுக்கிட்டேன். பெருக்கணும்னா என்ன செய்யணும்னா, தொகுதியை பெருக்கி போடணும், பகுதியை பெருக்கி போடணும். ஸோ தொகுதி பெருக்கினீங்கன்னா 4 12, 5 35. இதான் படி. ஸோ இப்போ 2 வேற்றின பின்னங்களை பெருக்கினீங்கன்னாக்கா இது கிடைக்கும். தொகுதி பெருக்கி இங்க எழுதியாச்சு, பகுதி பெருக்கி இங்க எழுதியாச்சு. இப்போ வேற்றின பின்னங்களுடைய வகுத்தல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கூட்டல், கழித்தல், பெருக்கல், அதுக்கு அடுத்த செயல் வந்து வகுத்தல். இப்போ ஏதேனும் 2 வேற்றின பின்னங்கள் எடுக்க போறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6/7 அப்படின்னு ஒரு எண்ணம், இன்னொரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5/4 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா வேற்றின பின்னங்கள். இதை நான் வகுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றேன், இந்த கம்மா எடுத்துட்டேன். அது போல நான் என்ன செய்யறேன், வகுத்தல் குறி போட்டுட்டேன். வகுத்தல் குறி போட்ட உடனே இப்போ இதுல ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா, பெருக்கலை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பின்னத்தை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், 6/7 அப்படின்னு எழுதிட்டேன். இந்த வகுத்தல் குறிக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம், பெருக்கல் குறி போட்டணும். வகுத்தல் குறிக்கு பதிலா பெருக்கல் குறி போட்டு அடுத்து உள்ள இந்த 2வது உள்ள இந்த பின்னத்தை நம்ம வந்து தலைகீழ எழுதணும். தலைகீழ என்ன வரும், 4/5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இங்க வந்து ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செய்யறோம். என்னன்னா இந்த வகுப்புக்கு பதிலாக பெருக்கல் போட்டுட்டு தலைகீழ எழுதணும், 4/5 எழுதாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற்றின பின்னங்களை எப்படி பெருக்குவோமோ அதே போல பெருக்க வேண்டியதுதான். தொகுதியை பெருக்கி போடணும். 6 24. அடுத்தது பகுதி பெருக்கி போடணும். 7 5 35. ஸோ இதுதான். அப்போ இந்த 6/7 5/4 அல்ல வகுத்தா என்ன கிடைக்கும்னாக்கா 24/35 சொல்லிட்டு கிடைக்கும். வணக்கம் மாணவர்களே, கணக்குல பின்னம் அப்படின்ற தலைப்போ இப்ப பார்க்க போறோம். அதுல எப்படி கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்றவற்றை எளிமையா செய்யறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? தகு பின்னம், தகா பின்னம், இதை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லா பின்ன எண்களும்
தகு பின்னம் தான். அதாவது ஒரு முழு பொருளை பிரிக்கிறோம்னு அர்த்தம். 2ஆ பிரிக்கலாம், அப்படி பிரிச்சா 1/2ன்னு அர்த்தம். 4ஆ பிரிக்கலாம், அப்படி பிரிச்சா 4ல் 1, அதாவது 1/4 அப்படி சொல்லுவாங்க. அப்ப 2ஆ பிரிக்கலாம், 4ஆ பிரிக்கலாம், எத்தனையா பிரிக்கலாம், நம்மளுடைய விருப்பம். 10ஆ பிரிக்கலாம், 100ஆ பிரிக்கலாம், 1000ஆ பிரிக்கலாம், 1,00,000 கூட பிரிக்கலாம். அப்போ எத்தனை பங்கா பிரிக்கிறோமோ அது கீழே வரப்போகுது. அதுல எத்தனை பகுதி நமக்கு வேணுமோ அது மேல வரப்போகுது. ஸோ மேல இருக்கக்கூடியதுக்கு பேரு என்னது? தொகுதி. கீழே இருக்கக்கூடியதுக்கு பேரு பகுதி. தலையினிலே தொகுதி வரும், பாதத்திலே பகுதி வரும். ஒருவேளை மேல இருக்கக்கூடிய எண் பெருசா இருக்கு, கீழே இருக்கக்கூடிய எண் சின்னதா இருக்கு அப்படின்னா அது என்னது? தகா பின்னம்னு பேரு. ஸோ தகா பின்னத்தை நம்ம என்ன பண்ணலாம்? கலப்பு பின்னமா மாத்தி எழுதிக்கலாம். இப்போ மேல 9, கீழே 2 இருக்குன்னா அது பேர் என்னது? தகா பின்னம். சரி, இதுல எப்படி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செய்யறது அப்படின்றது பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. இப்போ 2/7 அப்படின்னு ஒரு பின்னம் இருக்கு, 1/7ன்னு ஒரு பின்னம் இருக்கு. ரெண்டுத்தையும் கூட்ட சொல்றாங்க. என்ன செய்யணும்? கீழே இருக்கக்கூடிய பகுதியை முதல்ல பார்க்கணும். பகுதி 1ஆ இருக்குதா? அப்போ ஒரு பகுதியை மட்டும் போட்டுக்கிட்டு மேல இருக்கக்கூடிய 2யும் 1யும் கூட்டி போட்டுறணும். அவ்வளவுதான். கழிக்க சொன்னாங்கன்னா அதே போலதான். கீழே இருக்கக்கூடிய பகுதி 1ஆ இருந்ததுன்னா ஒரு பகுதியை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு மேல இருக்கக்கூடிய 2ல 1 போச்சுன்னா 1ன்னு போட்டுடணும். அவ்வளவுதான். ஒருவேளை பகுதி மாறி இருக்கு, இங்க 7/7ன்னு வந்திருக்கு இல்லையா, அது போல வராம 1/2 1/3ன்னு இந்த கணக்குல கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட பகுதி 1ஆ இருக்கா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? 2 பகுதியும் அப்படியே பெருக்கிக்கணும். அப்போ 3 எவ்வளவு வருது? 6 வருது. இப்போ குறுக்கு பெருக்கல் செய்யணும். 1 3 3, 2 2. அப்போ குறுக்க பெருக்கிட்டு அதை கூட்டிக்கணும். அப்போ 3 2 கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 5. அவ்வளவுதான். அப்போ பகுதி 1ஆ இருந்தா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அந்த ஒரு பகுதியை மட்டும் போட்டுக்கிட்டு மேல கூட்டிடணும். கழிக்க சொன்னா கழிச்சிடணும். ஆனா பகுதி மாறி இருந்ததுன்னா 2 பகுதியும் பெருக்கி கீழே போட்டுட்டு குறுக்கால பெருக்கி அதுக்கப்புறமா அதை கூட்டிக்கணும். கழித்தல்லையும் அதே போலதான். 2 3 6ன்னு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 1 3 3 1 2. அப்ப 3ல 2 போனா எவ்வளவு? 1. 1/6. இப்போ பெருக்கல் வகுத்தல் பார்க்கலாமா? 1/3யும் 1/2யும் பெருக்குனா என்ன விடை வரும்? மேல இருக்கக்கூடிய தொகுதியும் பெருக்கி போடணும், கீழே இருக்கக்கூடிய பகுதியும் பெருக்கி போடணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். 1 1 2 6 முடிஞ்சிருச்சு. வகுக்க சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? எந்த பின்னத்தால வகுக்க சொல்றாங்களோ அதோட தலைகீழியை போட்டுட்டு பெருக்கல் கணக்கு செஞ்ச போலவே மேல பெருக்கி போடணும், கீழே பெருக்கி போடணும். சோ 1 2 1 3 3. அவ்வளவுதான். பின்னத்தோட கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இதே போல இப்ப நான் கணக்கு கொடுக்குறேன், நீங்க போடுறீங்களா? ஓகே. பாலினையும் தண்ணீரையும் பிரித்திடுமாம் அன்னம். அடடே, அன்னத்தை பத்தி பாடினது போதும், கொஞ்சம் பின்னத்தை பத்தியும் பாடுங்களேன். பாலினையும் தண்ணீரையும் பிரித்திடுமாம் அன்னம். முழு பொருளை சமமாக பிரிப்பதுதான் பின்னம். தலையினிலே தொகுதி வரும், பாதத்திலே பகுதி வரும், இடையில் வரும் கோட்டு துண்டு பின்னத்தின் சின்னம். அது பின்னத்தின் சின்னம். தலைபாரம் குறைவானால் தாங்கும் பின்னம் தகு பின்னம். தலைபாரம் அதிகமானால் தாங்கா பின்னம் தகா பின்னம். தாங்காத பாரத்தை முழு எண்ணாய் கீழிறக்கி தாங்கும்படி கலந்து நிற்கும் பின்னம் அது கலப்பு பின்னம். பகுதிகள் ஒன்றானால் ஒரு பகுதியை போட்டுக்கொண்டு தொகுதிகளை மட்டும் நாம் கூட்டலாம் கழிக்கலாம். பகுதிகள் மாறினால் பகுதியை பெருக்கிக் கொண்டு குறுக்கினிலே பெருக்கல் செய்து கூட்டலாம் கழிக்கலாம். பகுதியை பகுதியோடும் தொகுதியை தொகுதியோடும் பெருக்கி நாம் போட்டாலே பின்ன பெருக்கல் எளிதாகும்.
வகுக்கும் பின்னத்தை தலைகீழாய் பெருக்கினாள். பின்னத்தின் வகுத்தலது மிகவும் எளிதாகும். அது மிகவும் எளிதாகும். அது